தமிழ்ச்செல்வன் அவர்கள். தலைவர் உள்ளிட்ட அவைக்கு இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய உறவுகள் அனைவருக்கும் சிவகங்கை மாவட்ட வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுக்கோட்டை மாநாடு சிறப்பாக நடத்தி கொடுத்த இனிய உள்ளங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாநாடு சிறப்பதற்கு சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஒரு 4 பேர் வந்திருக்கோம். செயலாளர் ராஜசேகரன் அவர்கள், பொருளாளர் எஸ் ராமநாதன் செட்டியார் அவர்கள், துணை செயலாளர் கொஞ்சம் எந்திரிக்க கொஞ்சம் ரவி செட்டியார் அவர்கள். இந்த 4 பேரும் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எங்கெங்கெல்லாம் வெள்ளான் செட்டியார் இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்து அவர்களை எல்லாம் சேர்ப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறோம். இருந்தாலும் காரைக்குடியை பொறுத்தவரையில் தடுக்கி விழுந்தால் செட்டியார் மேலே தான் விழுகணும். அந்த அளவுக்கு காரைக்குடியில் செட்டியார்கள் இருக்கிறார்கள். விழுந்த பிறகு கேட்டோம் அப்படின்னா நான் வெள்ளான் செட்டியார் இல்லைங்க அப்படின்னு பல பிரிவுகளை சொல்லி கொண்டு எங்களிடமிருந்து எல்லாரும் விலகி செல்கிறார்களே தவிர யாரும் எங்களுடன் உடன் வருவதாக தெரியவில்லை. அப்படியும் கேட்டோம் அப்படின்னா நாங்கள் மாநில தலைவரை கேட்கணும் அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க. ஒரு குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டுமேனால், நகரத்தார் செட்டியார் எங்கே பார்த்தாலும் ஏம்பல் நகரத்தார் செட்டியார்களிலிருந்து அறந்தாங்கி நகரத்தார் செட்டியார்களிலிருந்து எல்லாரும் நகரத்தார்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காரைக்குடி பக்கத்தில் நகரத்தார், அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இல்லை, நகரத்தார் செட்டியார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெரிய பிரிவுகள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட பொண்ணு எடுக்கிறது கொடுக்கறதுக்கு எல்லாமே இணங்கி எல்லாருமே ஒத்து போகிறோம். ஆனால் இது போன்ற ஒரு மாநாட்டுகளில் சேரணும் அப்படிங்கிற போது இல்லைங்க நாங்கள் நகரத்தார் செட்டியார், நாங்கள் தனி பிரிவு, நாங்கள் தலைவர் தனியாக இருக்கிறோம், இப்படி தான் போயிட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட எதுவும் நெருங்க முடியல. இப்போ இது போன்று பல பிரிவுகளில் இருக்கக்கூடிய செட்டியார்கள், மாநில பொறுப்புகள் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களை எல்லாம் ஒரே மேடையில் நிறுத்தி அவர்களை எல்லாம் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்று கோஷத்தை உருவாக்கினால் மட்டுமே தான் இந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடாக இருக்க முடியும். வெள்ளான் செட்டியார் என்கிறது சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு 300 குடும்பம் தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் எல்லாருமே வெளியூர்களில் போய் வெளிநாடுகளில் போய் எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்களே தவிர காரைக்குடியில் மிக குறைவாக தான் இருக்கிறாங்க. மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்க மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இனமாகத்தான் வெள்ளான் செட்டியார் இனம் இருக்கிறது. அவர்களை எல்லாம் சேர்க்க வேண்டும். அதாவது மற்ற செட்டியார்களை எல்லாம் சேர்ப்பதற்கு மாநில தலைமை, மாநில பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் லிஸ்ட் பண்ணி அவங்களையெல்லாம் சேர்த்து ஒரே மேடையில் இந்த மாநாட்டிற்கு முன்னதாக சேர்த்தோம் என்றால் அது சிறப்பானதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களையெல்லாம் கேட்கிற போது, சார் நீங்கள் வெள்ளான் செட்டியார் அப்படின்னு தான் போடுறீங்க, நாங்கள் அதுக்கு வரமாட்டோம், அனைத்து செட்டியார்கள்னு போடுங்க, நாங்கள் எல்லாரும் அதோட சேர்ந்து வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வெள்ளான் செட்டியார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பிரிவு அப்படிங்கிறத எல்லாரையும் ஒருங்கிணைத்து, அனைத்து செட்டியார்களையும் ஒருங்கிணைத்து மத்திய வெள்ளான் செட்டியார் என்று பெயரிட்டு தான் இதை நம்ம அழைத்து வருகிறோம். இதற்கு கடும் முயற்சியாக நம்முடைய ஐயா நாராயணசாமி அவர்கள் அதிலிருந்து பெரியோர்கள் வரை மிக சிறந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சிகளுக்கு வெற்றி அடைய வேண்டுமே ஆனால் அவர்களை எல்லாம் இங்கே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். சிவகங்கை மாவட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் நிறைந்த எண்ணிக்கையில் மாநாட்டில் கலந்து கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களால் இயன்ற சிறந்த ஒத்துழைப்பை நல்குவோம் என்பதையும் சிவகங்கை மாவட்ட மத்திய வெள்ளான் செட்டியார் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய பெயர் தமிழ்ச்செல்வம். இந்த மாவட்ட பொறுப்பை எடுத்ததில் இருந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வீடுகளில் சென்று சந்திப்பதற்கு துணைத் தலைவர் ரவி செட்டியார் அவர்கள் சிறந்த முயற்சி எடுத்து வருகிறார்கள். அவ்வாறு அந்த முயற்சி வெற்றியடையும் பதக்கத்தில் மிக உயர்ந்த எண்ணிக்கையில் நாங்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டு வெற்றியடை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கொள்கை பரப்பு செயலாளரும் தஞ்சை தெற்கு மாவட்ட